மன ஓசையின் 23வது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த பதிவில் உலகநாதர் எழுதிய உலக நீதி நூலின் 8 மற்றும் 9ஆம் செய்யுள்களை படிக்க இருக்கின்றோம். இனி 8வது பாடல். சேராத இடந்தனிலே சேர வேண்டா, செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டா, ஊரோடும் குண்டுணியாய் திரிய வேண்டா, உற்றாரை உதாசீனங்கள் சொல்ல வேண்டா, பேரான காரியத்தை தவிர்க்க வேண்டா, பிணைப்பட்டு துணை போகி திரிய வேண்டா. இதான் 6 வரி. இந்த சேராத இடந்தனிலே சேர வேண்டா அப்படின்னா, சென்று சேரத்தகாத இடங்களிலும் தகாத மனிதர்களுடனும் சென்று சேரக்கூடாது. செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டா. தக்க சமயத்தில் ஒருவர் நமக்கு செய்த உபகாரத்தை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஊரோடும் குண்டுணியாய் திரிய வேண்டா. இந்த குண்டுணி அப்படிங்கிற வார்த்தைக்கு கோல் சொல்பவன் அப்படின்னு அர்த்தம். புறம் பேசுபவன், கோல் சொல்பவன். ஊரோடும் குண்டுணியாய் திரிய வேண்டாம் அப்படின்னா, ஊரில் எங்கும் பலரை பற்றிய இல்லாத பொல்லாதவைகளை சொல்லிக்கொண்டு கோல் சொல்பவனாய் கலகக்காரனாய் திரியக்கூடாது. இது மாதிரி நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். நாம் அறிந்த மனிதர்களை பற்றி தான் எழுதுறாங்க. உற்றாரை உதாசீனங்கள் சொல்ல வேண்டா. அது உற்றாருங்கிறது உறவினர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, செல்வமோ செல்வாக்கோ இல்லாமல் எளியவராய் உள்ள நமது உறவினர்களை அலட்சியப்படுத்தி இகழ்ந்து பேசக்கூடாது. உற்றாரை உதாசீனங்கள் சொல்ல வேண்டா, பேரான காரியத்தை தவிர்க்க வேண்டாம். புகழ் உண்டாக்கும் செயல்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை தவிர்க்கக்கூடாது. அந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிணைப்பட்டு துணை போகி திரிய வேண்டா. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிணையாகி அவருக்கு துணையாக தெரியக்கூடாது அப்படின்னா, நாம் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். தகுதியில்லாத ஒரு நபருக்கு ஆராயாமல் ஜாமீன் வழங்கி அல்லது ஜாமீன் கையெழுத்து போட்டு அவன் ஓடிப்போக அந்த துன்பத்தை ஒரு அப்பாவி மனிதர் அனுபவிப்பார். அதை தான் சொல்கிறாங்க. கடன் வாங்குவோருக்கும் நேர்மையற்ற முறையில் குற்றம் புரிவோருக்கும் துணையாக இருக்கக்கூடாது. பிணைப்பட்டு துணை போகி திரிய வேண்டாம். அதான் அதனுடைய பொருள். அடுத்த 9வது பாடல். மண்ணினின்று மண்ணோரம் சொல்ல வேண்டாம், மனம் சலித்து சிலிக்கிட்டு திரிய வேண்டாம், கண்ணழிவு செய்து துயர் காட்ட வேண்டா, காணாத வார்த்தையை கட்டுரைக்க வேண்டா, புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டா, புறம் பேசி புறம் சொல்லி திரிவாரோடு இணங்க வேண்டா. இது 9வது பாடல். மண்ணினின்றும் மண்ணோரம் சொல்ல வேண்டா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, மண்ணின் மீது நின்று கொண்டு மண்ணை பற்றி குறை சொல்லக்கூடாது. இது புரியாத மாதிரி இருக்கு. என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, மண் தொடர்பான வழக்கில் தவறான சான்று அளிக்கக்கூடாது அல்லது ஒருதலை பட்சமாக தீர்ப்பளிக்கக்கூடாது. இதெல்லாம் என்னன்னா, நாம இப்போ 2024ல் படிக்கிறோம். இது 300, 400, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அந்த கால சூழல்கள்ல இந்த நிலத்தின் மீதும் சொத்து மீதும் வம்பு வழக்குகள் வரும்போது எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கக்கூடும். அந்த சம்பவங்களை மனசுல வச்சு எழுதப்பட்டது. மண்ணினின்று மண்ணோரம் சொல்ல வேண்டா அப்படின்னா, அதான் மண் மீது நின்று கொண்டு மண்ணை பற்றி குறை சொல்லக்கூடாது, தப்பாக சான்றளிக்கக்கூடாது, தவறாக தீர்ப்பளிக்கக்கூடாதுங்கிறது அர்த்தம். அடுத்தது, மனம் சலித்து சிலுக்கிட்டு திரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மனசுல வெறுப்பை வச்சுக்கிட்டு எல்லாரு கூடயும் சண்டை போடுற ஆட்களை பார்த்துருக்கோம். மனதில் வெறுப்பு கொண்டு யாரோடும் வீண் சண்டையிட்டு திரியக்கூடாது. கண்ணழிவு செய்து துயர் காட்ட வேண்டாம். இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு உரை. இது செய்யுள் வரியா இருக்கு. இதுக்கு எப்படி உரை எழுதுறாங்கன்னா, கண்ணழிவு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கண்ணோட்டத்திற்கு ஆகு பெயர் ஈண்டு அருளை குறித்து நின்றது.
அதாவது கண்ணீர் ஒழுகுமாறு தனக்குள்ள துயரை பிறரிடத்து புலப்படுத்துதல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஆட்களையும் நம்ம பார்த்திருக்கோம். கண்ணீர் வடிக்க கதை சொல்லுவார்கள் அல்லது அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, காணாத வார்த்தையை கட்டுரைக்க வேண்டாம். இந்த வார்த்தைங்கிறது செய்தின்னு பொருள் கொள்ளணும். பார்க்காத பார்த்த மாதிரி பேசுற ஆளுங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதுக்கு தான் சொன்னாங்க, கண்ணால் காணாததை கண்டதாக கூறி பொய் வார்த்தைகளை பேசக்கூடாது. புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். மற்றவர்கள் மனம் புண்படுமாறு கடுஞ்சொற்களையும் பரிகாச சொற்களையும் வாயால் சொல்லக்கூடாது. திட்டுறது மட்டும் இல்ல, கேலி பேசுறதும் அவங்க மனம் புண்படக்கூடியது தான். அதை தான் சொல்றாரு, புண்படவே வார்த்தைகளை சொல்ல வேண்டா, புறம் சொல்லி தெரிவாரோடு இணங்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம குண்டுணின்னு பார்த்தோம் இல்லையா? புறம் சொல்லினா மற்றவங்கள பற்றி பொய்யான, உண்மைக்கு மாறான குற்றங்களையும் குறைகளையும் வார்த்தைகளால் பெரிதுபடுத்தி திரியும் அற்பர்களோடு சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் பொருள். இத்தோடு பாடல் 8 மற்றும் 9 நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.